கெட்டது நல்லதுன்னு இருக்குது. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில், ஒரு பித்தளை பாத்திரத்தில், செப்பு பாத்திரத்தில் இனிப்பு நிறைய வச்சுருக்கு. அந்த இனிப்பை நம்ம 2 கையாலே அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரி கனவு காணும்போது வேகமாக சாப்பிட்றோம், ஆசையோடு சாப்பிட்றோம். அப்படி ஒரு கனவு கண்டால் வியாதி வரப்போகிறதுன்னு அர்த்தம். இது ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பால் பாயசம் இருக்குது, அதை நம்ம 2 கையால் எடுத்து அமைதியாக குடிக்கிறோம்னா உட்காந்துட்டு, அப்போ ராஜயோகம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ரெண்டுமே இனிப்பு, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் உண்டு. அதனால் கெட்ட கனவுது நல்ல கனவுதுன்னு பிரிக்க வேண்டியது அவசியம். ஆனால் மனம் பதப்பதைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் ஓரளவு நம்ம அது கெட்ட கனவுன்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா, உங்களுக்கு சில நேரங்களில் மனம் பதப்பதைக்கும், அது மாதிரி இருந்தால் ஓரளவு கெட்ட கனவுன்னு ஜென்ரலாக எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதுலேயே சில வித்தியாசம் உண்டு. உங்களுக்கு பாம்பு வந்து நல்ல பாம்பு துரத்துற மாதிரி கனவு கண்டால் ஜாக்கிரதையாக இருக்கணும், சனி வந்து நமக்கு தொல்லை பண்ணணும்னு அர்த்தம். அதே அந்த நல்ல பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கொண்டும்போது சனி விடுறாருன்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் நாம் வந்து பொதுவாக என்ன சொல்லிடுறோம், இந்த கெட்ட கனவு நல்ல கனவு நமக்கு தெரிஞ்ச அளவில் பிரிக்கிறோம். ஆனால் இந்த சொப்பன சாஸ்திரம்னு தனியாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த கம்ப்யூட்டரை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, லேப்டாப் பற்றி நிறைய எழுதுகிறான். ஆனால் கனவுகளில் அந்த காலத்தில் சொப்பன பலன்னு சொல்லும்போது இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் கனவுல வருமா இல்லை, அப்படி எடுத்துக்கூடாது. கனவுகளுக்குன்னு சில வழிமுறைகள், ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், ஒரு விஷயத்தை வந்து எப்படி எடுக்கணுன்றது. இப்போ ஒரு மாம்பழம் இருக்குது, ஜூஸ் எடுக்கிறோம், மிக்சியில் போட்டு எடுக்கிறோம். ரொம்ப பழுத்த பழம், இப்போ சமையல்கார சில பேர் சாமர்த்தியமாக அந்த தோலை மட்டும் உரித்து கையில் கூட ஜூஸ் எடுப்பா. இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் சாராம்சம் என்ன, மாம்பழத்திலிருந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறோம், அதுதான் சாராம்சம். மிக்சியில் போடுறீங்களா, கையில் எடுக்கிறீங்களா, இல்லை கத்தியில் கட் பண்ணி எடுக்கிறோம், அப்படி இல்லை. அதனோட சாராம்சம் என்ன, அது மாதிரி ஒரு சாராம்சம் என்ன, அதனோட மோட்டிவேஷன் என்னவா வருது, கனவோட மோட்டிவேஷன் அதான். இப்போ நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர் வெடிக்கிற மாதிரி கனவு கண்டோம், அது ஒரு இடம் பயர் எரியிற மாதிரி கனவு கண்டோம், கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்குரிய பலன்கள் வந்து ஒன்றா வந்துடும். இதிலே தீப்பிடிச்சு எரியறதுல அக்னியை பார்க்குறதுல ஒரு கனவு உண்டு, புகஞ்சு வரா மாதிரி இருந்தால் ஒரு கனவு உண்டு, ஒரு பெரிய மான் தோப்பு இல்லை வந்து தோப்பு வந்து எரியிற மாதிரி கண்டால் அதுக்கு ஒரு கனவு உண்டு, ஆகாசத்துலேருந்து எரிய நட்சத்திரம் விழறா மாதிரி வந்தால் அதுக்கு ஒரு கனவு உண்டு. ஒரு கனவுகளுக்கும் ஒரு படம் உண்டு, பலன் உண்டு. இறந்தவரை கனவுல பார்க்குறது, இறந்து போனவர்களை கனவுல பார்க்குறது. ஆனால் பெரும்பாலும் இந்த கேது தசை, சந்திர தசை, கேது புத்தி, சந்திர புத்தி, இந்த மாதிரி தசா புத்தி காலங்கள்லேயும் கோச்சாரத்தில் சர்ப்பங்கள் வந்து ராசி கேந்திரங்களில் இருக்கக்கூடிய காலத்துலேயும் இந்த மாதிரியான துர்சொப்பனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, நல்ல சொப்பனங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு இன்ட்யூஷன் இருக்கும், அது வேறு, இன்ட்யூஷன்றது வேறு. அதேமாரி ஜபம் பண்ணக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய கனவு வேறு. இப்போ நீங்கள் கணபதி ஜபம் பண்ணுறீங்க, இல்லை குண்டலி யோகம் பயிற்சி எடுக்கிறீங்க. நீங்கள் முதல் நாள் பயிற்சி எடுக்கும்பொழுதே, குண்டலி யோகத்தில் பயிற்சி எடுக்கும்பொழுதே உங்களுக்கு வந்து மூலாதாரத்தில் உங்களுக்கு சொல்கிறா 3 எழும் கனலால், ஔவையார் சொல்கிறா இல்லையா, உங்களுக்கு மூலாதாரத்தில் 3 எழும் கனலால். நீங்கள் மூலாதாரத்தில் கம்முன்ற மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கனவு காணும்போது அன்றைக்கி ராத்திரி மூலதாளத்தோட வெள்ளை யானை கனவுல வந்தால் விநாயகரோட அருள் கிடைக்கிறதுன்னு அர்த்தம். சாதாரணமாக யானை வந்து ஆசீர்வாதம் மாதிரி பண்ணுறா, அப்படி ஒரு கனவு வந்து அவங்க தடை விலக போகிறதுன்னு அர்த்தம். சாதாரணமாக ஜபங்கள் பண்ணாத வாழ்க்கை வரும்பொழுது தடை விலகிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் கணபதியை பூஜை பண்ணுறா, சொப்பனத்தில் யானையை பார்க்குறான்னா இதெல்லாம் இன்ட்ரூஷன். அவளுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கிறது, பிள்ளையார் வந்து அவளோட விநாயக பெருமான் அவளோட ஜபத்தை பூஜையை ஏற்றுண்டார்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு ஆச்சரியமாக நடக்கும், சொப்பனத்தில் யானை வரும், நிஜத்துலேயும் வரும். ஜாக்கிர சொப்பனம் ரெண்டுத்துலேயுமே யானையை பார்ப்போம். ஒரு காரியமாக போவா, பிள்ளையாரை பூஜை பண்ணிட்டு எதிர யானை வரும். இது ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம். சொப்பனத்திலே நல்ல இது. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பொதுவான சில தகவல்கள், பொதுவான சில சந்தேகங்களை பற்றியெல்லாம் விளக்கம் அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியினை, ஒரு பகுதியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வீட்டிலே வளர்க்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், பெட் அனிமல்ஸ், அதை பற்றிய ஒரு செய்தி. இந்த பெட் அனிமல்ஸில் வந்து நமக்கு தெரியும், வீட்டில் நாய் வளர்ப்போம், மாடு வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், கோழி வளர்ப்போம். இதெல்லாம் வந்து சாதாரணமாக அதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதை செய்வது வழக்கம். அந்த வளர்ப்பு முறை தெரிந்தவர்கள் அதை வைத்து வளர்ப்பார்கள். இப்போ நாய் வச்சுருக்கோன்னா அப்போ நாய்க்கு வந்து எப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ணோம், அது என்ன சாப்பிடும், அதுக்கு என்ன பிடிக்கும், அது என்ன டைமிங்கில் சாப்பிடும். நம்ம காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுவோம், ஈவினிங் ஒரு டீ, லைட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர். சில பேர் சாதம் சாப்பிடுவாங்க, இல்லை சில பேர் டிஃபன் சாப்பிடுவாங்க நைட்டில். அது அவங்கவுங்க பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இது மனிதர்களுடைய உணவு பழக்கம். நம்ம வீட்டில் வந்து அனிமல்ஸ் வச்சு வளர்க்குறதாந்தாக்க அதை பற்றி நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அது என்னென்ன கொடுக்கணும், எவ்வளோ டைம் கேப்பில் அதை கொடுக்கணும், அதை எத்தனை ஹவர்ஸ் கேப்பில் அது சாப்பிடும், அது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடும், என்ன அளவு சாப்பிடும், எதை அது விரும்பி சாப்பிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நம்ம அதை வளர்க்கணும். இதில் வந்து இந்த பறவைகள் வளர்க்குறத பற்றி வந்து நம்மளுடைய தர்மசாஸ்திரங்கள்லாம் வந்து அதை பறக்கக்கூடிய, சுதந்திரமாக பறக்கக்கூடிய
பறவைகளை கூண்டிலே போட்டு வளர்ப்பதை ஒரு பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த ப்ளூ கிராஸ் அமைப்பு, விலங்கு ஆர்வலர்கள், பறவை ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட முறையிட்டு நிறைய புதுசாக சட்டம்லாம் வந்திருக்கு. இப்போது இந்த பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாறியிருக்கு. முன்னெல்லாம் வீட்டில் கிளி வளர்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப அது ஒரு ஃபேஷனாக நினச்சிட்டு வீட்டு வாசலில் கிளி கூண்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. அது நிறைய இடங்களில் முன்னால் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து பேன் பண்ணியாச்சு. அரசாங்கம் அத்தகைய சில பறவைகளை வளர்ப்பது, சில விலங்குகளை வளர்ப்பதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் என்று சொல்லி இப்பொழுது வந்து ஒரு அண்மை காலத்திலே சில சட்ட திருத்தங்களெல்லாம் கொண்டு வந்திருப்பதால் இப்பொழுது அந்த பறவைகளுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. இது நம்ம தர்மசாஸ்திரத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, பறக்கக்கூடிய பறவைகளை கூண்டில் அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மாடு வளர்க்கலாம், மாடு வளர்த்தா அது நமக்கு பால் கொடுக்கும், அதுக்கு நம்ம தீனி வைப்போம். மாட்டுடைய எல்லா பொருட்களும் நமக்கு வந்து பயன்படக்கூடியவை. மாடு போடுகின்ற சாணம், அதன் சிறுநீர், மாடு பாஸ் பண்ணுற யூரின் இருக்குல்ல, அது கூட வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். அது கிருமி நாசினி. அதை வாசலெல்லாம் தெளித்து வைப்பாங்க. வாசலில் தெளித்தா கிருமிகள் உள்ளே வராது. பசுமாட்டின் சாணத்தையும் அதன் மூத்திரத்தையும் கலந்து வாசலில் தெளிச்சிருவாங்க. தெளிச்சிட்டாக்க உள்ள கிருமியே வராது. அது ஒரு ஜெர்மசைடு. எந்த தேவையில்லாத பூச்சி பொட்டு, கிருமிகள், இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பசுஞ்சாணத்துக்கும் பசு மூத்திரத்துக்கும் அப்படி ஒரு சக்தி. அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதை பல வருடங்களுக்கு முன்பே நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். வேறு எந்த மிருகத்துடைய கழிவுகளும் நன்மை செய்யாது. யானை போடுற சாணம் அது வந்து காலில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் போக்கும்பாங்க. யானை ரோட்டில் போகும்போது அது லத்தி போட்டுன்னா உடனே பசங்களெல்லாம் போய் மிதிச்சுட்டு வாங்கடாம்பாங்க. பசங்களாம் ஏறி அதை தக்க தக்க தை தை தக்க தக்க தை தை தக்க தக்க தை 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 அப்படின்னு ஜாலியாக அதில் ஏறி குதிச்சுட்டு வருவாங்க. அது என்ன இதில் போய் மிதிக்கிறாங்கன்னா பார்த்தா அதில் காலில் இருக்கிற ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் போகும். யானையுடைய லத்தி மிதிச்சா உடனே ஹாட்டாக வந்த உடனே மிதிச்சாக்க. அதே மாதிரி பசுமாட்டுடைய கழிவு வந்து நமக்கு வந்து கிருமி நாசினியாக பயன்படுகிறது. கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அதில் இருக்குது. இன்றைக்கி அதுலேருந்து தான் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அது வேறு விதத்தில் மாற்றி கித்தி எல்லாம் பண்ணி நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு கண்டெய்னரில் வந்து 75 ரூபா, 120 ரூபா, இது வந்து ரொம்ப இது பவர்ஃபுல், இது வந்து 200 ரூபா அப்படின்லாம் விற்கிறான். அதோடைய மூலப்பொருள் என்னென்னு பார்த்தா பசுமாட்டுடைய கழிவு. அதில் ஏதோ கொஞ்சம் கலந்து நமக்கு வந்து இந்த ஏன்னா நம்ம சில ஸ்மெல்லெல்லாம் பழக்கப்பட்டுட்டோம்ல, இதெல்லாம் இருந்தால் தான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஃபினாயில் மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். அதனால் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்மெல்லையும் அதில் கலந்து ஏதோ அவங்க வந்து ரொம்ப அப்படியே சயின்டிஃபிக்காக ஏதோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நமக்கு கொடுத்தா மாதிரி பண்ணுறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. பசுமாட்டுடைய சாணத்திலிருந்தும் அதன் மூத்திரத்திலிருந்தும் எடுக்கப்படுகின்ற பொருட்களை இன்றைய தினம் கிருமி நாசினி, டாய்லெட் கிளீனர், வீட்டில் இதை போட்டிங்கன்னா பூச்சியே வராது, இதை போட்டிங்கன்னா வீட்டில் கொசுவே வராது, ஈ வராது, கட்டெரும்பெல்லாம் வராது, கரப்பாம்பூச்சி வராது அப்படிலாம் சொல்லி விற்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டிலேருந்து வந்த கழிவு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதைத்தான் கிராமத்தில் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் மாடு வளர்ப்பாங்க, அந்த சாணத்தை எடுத்து கரைச்சி அப்படியே வாசலில் தெளித்து விட்ருவாங்க, அவ்வளோதான், வீடு க்ளீனாக இருக்கும். ஆக நாம் வந்து நமது முன்னோர்கள் பல விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லாமல் வெறும் நம்மகிட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ இதெல்லாம் யூஸ் பண்ணு நல்லது அப்படின்னு. ஏன் அப்படிங்கிற காரணம் இன்றைக்கி கேட்க வேண்டிய ஒரு அவசியம். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை ரீசன் தெரியாமல் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீ இதை பண்ணுன்னா நான் எதுக்கு அதை பண்ணோம்? ஐ டோன்ட் ஹாவ் ஃபெய்த் இன் இட், ஐ டோன்ட் பிலீவ் இட். நீங்களாம் முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்களாம் கோயில் ஏதோ ஒரு சிலையை வச்சுக்கிட்டு அதில் போய் கும்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு இது ரொம்ப ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க சில பசங்க. பாவம், ஐயோ பாவம். அந்த மாதிரி வந்து தெய்வத்தையே நம்பாதவன் இந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக்கான விஷயம் இதெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ப மாட்டாங்க.